நம்ம கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டுத்தாளில் 13வது பாடல் கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் மன மகிழ்ச்சியுடன் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. 13வது பாடல் பாட்டுத்தாளில் 13வது பாடல். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவரையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன் அறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததும் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே
கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா. நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு தாளில் 3வது பாடல். நம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். பாட்டு தாளில் 3வது பாடல். பாவத்தின் பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ. கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததொல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலகோ இங்கும் நம்பாதே நம்பாதே அது ஏச்சையாவும் அழியும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். காலம் எல்லாம் போகுதே போகுதே உலகம் நாயிலே. தேவன் கோபம் வருமான் வருமான் என்னை பரண்டு வரையோ. பாடல் எப்படி இருந்ததுன்னா, இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான். இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் காலம்தான். காலம் பாருங்க, வருஷம் சொல்லுது. அப்ப விசுவாசம் குறையுது. மனுஷகுமாரன் வரும்போது அனைவருடைய விசுவாசத்தை காண்பாரோ.
பாருங்க, ஆண்டவர் வாரேன்னு சொல்றாரு, வரல. இப்ப இந்த பாடலை பாருங்க மாற்றி எழுதிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு இமைப்பொழுது நம்ம எல்லாம் மர்வமாக்கப்படுவோம். ஆண்டோடைய வருகை அதி சமீபம். ஆரம்ப நாட்களில் விசுவாசம் இருந்தது. பழைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்து பாருங்க, அப்படி நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அதே பாடலை இன்னும் கொஞ்சம் காலம்தான், விசுவாசம் குறையுது. ஆகவே இந்த கடைசி நாட்கள்லாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேணும். தேவனுடைய வருகை எந்த நேரமும் இருக்கலாம். ஏன்னா வந்து கோடை காலம் இது பாருங்க, வெயில் பயங்கரமா அடிக்கிற அந்த காலத்துல இப்ப காலங்கள் மாறுது, தோற்றங்கள் இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வந்து இயற்கை சீற்றங்கள் பயங்கரமா இருக்கும். இயற்கையை பாருங்க மாறுண்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் நிறைவேறதுக்காக பாருங்க அடமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு விடாம. எந்த காலத்தில் இப்ப மழை காலத்துல தான் இப்படி இருக்கும் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலங்கள் பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு, அந்த கடைசி காலம். ஆகவே நாம் தேவனுடைய அவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கடைசி காலம். இயேசு ராஜா நாம் நினையாத வேளையில் அவர் சீக்கிரம் வெளிப்படுவார். ஆகவே இந்த பூமியில் நம்ம எதுவுமே அவர் வரும்போது கொண்டு போவதில்லை. நாம் அவர் மேல் விசுவாசம், நம்பிக்கை, தேவனுடைய அன்பு நிறைந்தவர்களாய் நாம் அவரை நாம் சந்திக்க நாம் ஒரு தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுக்கேற்ற கிருபைகளை தேவன் தந்து கத்த இந்த நாட்களில் வழி நடத்த முடியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பின்மாரியின் அபிஷேகம். நான் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு தாளில் 6வது பாடல், பின்மாரியின் அபிஷேகம். இதோ மாமிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆகவே இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த பாடலை நாம் உணர்ந்து உற்சாகத்துடன் நாம் பாடி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 6வது பாடல் பாட்டு தாளில் ஜீவன் நதியாக மாறி அக்கினியாய்